அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் பார்க்கலாம். இப்போ தோட்டம்லாம் மேக்ஸிமம் தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாமே ரெடி ஆயிரும். களச்செடியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இனிமேட்டு அடிக்கடி டெய்லி வீடியோ வர மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கொத்து நுரை பீக்கங்காய் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அது நுரை பீக்கங்கான்னு சொல்லுவாங்க, கொத்து பீக்கங்கான்னு சொல்லிடலாம். இது செடி சின்னதிலேயே ஈல்டு கொடுக்குற ஒரு ரகம் தான். இது மரபு ரகம் தான், ஹைப்ரிட் கிடையாது. யாரும் பயப்பட தேவையில்லை. இது நம்மகிட்ட 2 வருஷமாக இருக்குது. நல்லாவே ஈல்டு கொடுக்குற ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா செடி ஒரு 4-5 அடி போக ஆரம்பித்ததுமே பூ வைக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், செடி கீழே அங்கேருந்து வந்துட்டுருக்கு. இங்கேயே ஸ்டார்டிங்லேயே காய் நிறையா வச்சிருச்சு. மேலே பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு போன இடத்துல. இது டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன நம்ம ரொம்ப முத்தையாக எடுக்கக்கூடாது. இப்போ அங்கே மேலே இருக்கிறது, இங்கே உள்ளே இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா முத்திருச்சு. நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். அந்தான ஒரு செல்லு இருக்குது, அது காட்டுறோம் பாருங்கள். இது நம்ம இப்போ மட்டும் தோட்டத்தில் 4 இடத்துல இருக்குது. இது தானாகவே முளைச்சி செடி. இதுவும் அந்தான ஒன்று இருக்குது, அதுவும். சரி, பந்தல் தான் சும்மா இருக்குது, கிழங்கு வெரைட்டிஸ்லாம் என்ன ஏறதுக்கு டைம் ஆகணும், அப்படியே ஏற்றி விட்டது தான். இப்போ பாருங்கள், போன தடவை நம்ம போட்டு இந்த கிழங்கு எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. மேலே ஒரு சிலது உச்சி வரைக்குமே போய் வளைஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் கிழங்கு வெரைட்டிஸை பற்றி வீடியோ நிறையா போடலாம். அடுத்து புடலங்காய் இங்கே போயிட்டுருக்கு. இந்த செடி பாருங்கள், நான் விதை போட்டு வளர்த்தது என்னமோ வேறு ஒரு இடத்துல அங்கே ஓரளவு வந்துட்டுருக்கு. பட் தானாக முளைச்ச செடிங்க பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. அப்படியே தோரண மாதிரி போயிட்டுருக்கு இந்த இடத்துல. பாருங்கள், அப்படியே லைனாக வந்துட்டுருக்கு. விதையே போடலாம், தானாக முளைச்சி வந்தது. நல்ல வேளை கம்பத்து மேலே அந்த பந்தல் மேலே ஏற்றி விடவும் அடியில் இருக்கிற இலையெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதனாலேயே நோய் தாக்குதல் அவ்வளோ வரல. கீழே போட்டதுனா நோயெல்லாம் பரவி இருக்கும். அந்த வைரஸ் நோயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பரவி எல்லா செடி மேக்ஸிமம் டேமேஜ் ஆகிருக்கும். அங்கே நான் விதை போட்ட இடத்துல அப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு சில செடிங்களை. பட் இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்கு. அந்த ஸ்டேஜ் தான். அது மாதிரி ஸ்டேஜில் நம்ம பறித்து சமைக்கலாம். அதிகபட்சமாக இப்படி வரத்துக்குள்ளேயே நம்ம பறிச்சிடணும். இது கொஞ்சம் முன்னாடியே பறிச்சிடணும். நான் விதைக்காக தான் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் விதைக்கி விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் சமையலுக்கு யூஸ் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தாலுமே சூப்பராக தான் இருக்குது. இருக்காந்தானே போய் கட்டுறேன். இதாங்க சமைக்கிற ஸ்டேஜ். இப்படி இருக்க ஸ்டேஜில் நம்ம பறித்து சமைச்சிக்கலாம். அமுத்தினா நல்லா அமுங்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பூச்சி தாக்குதெல்லாம் வந்துட்டுருக்கு. அது இன்னும் நம்ம எதுவும் பெருசாக கண்டுக்கிறதில்ல. இது நிறையா ஈல்டு கொடுக்குறதுங்கிறனால. இது அன்சீசனில் போட்டது, வெயில் காலத்தில் தாங்கி இப்போ கொஞ்சம் மழை ஆரம்பிக்கிறப்பே இப்படி ஈல்டு கொடுத்துருக்கு. இது நம்ம மழை காலத்தில் இந்த ஆடிப்பட்டம்லாம் ஒரு மாதம் கழிச்சு, இன்னும் ஒரு 1.5 மாதம் கழித்து போட்டோம்னா, செப்டம்பர் டைமில் போட்டோம்னா இன்னும் செம்ம ஈல்டு எடுக்கலாம். இப்போ வெயிலில் நிறையா பிஞ்சுகள் கொட்டுது, அது போக இப்படி ஈல்டு கொடுத்துட்ருக்கு. 2 தடவை சமையலுக்கு வேறு யூஸ் பண்ணிட்டாங்க. மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நம்ம அழகுக்காகவும் வளர்த்துக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பிஞ்சாக இருக்கிறப்ப பறித்து பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்குது. அதே சமயம் கடையல் செய்வாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர் வீட்டில், அதை அப்படியே வேக வச்சு அந்த கடைஞ்சி அது மாதிரி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு சீட்ஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக தான் வைக்கும். ஒரு இதில் 10 கூட சில டைம் வைக்கும். இப்போ வெயில் காலங்கிறதுனால கம்மியாக இருக்குது. இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரே கொத்தில் 6-7 இருக்குது. இங்கே வீட்டிகிட்டு இருக்க ஒரு செடியில் ஒரு 8 இருக்குது, ஒரே செடியில் ஒரே கொத்தில். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.